கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் பாவம் செய்வோமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு போய் விடுவார். ஆமா, போய் விடுவாரு. சிம்சோனிட்ட இருந்து போனாரா இல்லையா? சிம்சோன்கிட்ட கர்த்தர் சொன்னார், இந்த காரியத்தை செய்யாதன்னாரு. உன் தலைமுடி ரகசியத்தை நீ வெளியில சொல்லாதன்னாரு. அவரை சிம்சோனா அந்த வேசி வஞ்சிச்சு அந்த தலைமுடியிலதான் அந்த பெலன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வெட்டிட்டாங்க. தலைமுடியை வெட்டிட்டாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் சிம்சோன் நினைச்சாரு, இன்னும் என்கிட்ட பெலன் இருக்குன்னாரு நினைச்சாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாரு, அதுக்கு முன்னாடி வேற காரியங்கள்லாம் சொன்னாரு. அப்பெல்லாம் தேவன் இறங்கினாரு. அப்பெல்லாம் பெலிஸ்தர்கள் வரும் பொழுதெல்லாம் தேவன் ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். ஆனால் ரகசியத்தை உடைத்த பொழுதோ அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார். ஆனால் அவனுக்கு தெரியாது பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போய்விட்டார் என்று அவனுக்கு தெரியாது. அவன் அமலேக்கியர்கள் அவன் மேல் விழும் பொழுது அவன் நினைச்சிட்டான் என்ன பரிசுத்த ஆவியானவர் இருக்குன்னு சொல்லி பலத்தோட எந்திரிக்கும் பொழுது புஷ்ன்னு காத்து போனது மாதிரி போய்விட்டான். தூக்கி கொண்டு 2 கண்ணையும் பிடுங்கிட்டாங்க. இந்த நாட்களில் துணிகர பாவம் செய்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர்கள் இழந்து